தொடர்ந்து தன்னுடைய தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு வரக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல தருணங்கள்ல குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை குறிவைத்து அவர்கள் ஜால்ரா அடிக்கிறார்கள், போராடவில்லை, அது மட்டுமல்லாது அவர்களை சொன்னால் உங்களுக்கு ஏன் கோபம் வருகிறது, இது போன்ற பல நேரங்களில் பல குற்றச்சாட்டுகளையும் பல கேள்விகளையும் எழுப்பி சரமாரியான ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து பல இடங்களில் முன்வைக்கிறாரு. சீர்காழியில் பேசினப்பவா இருக்கட்டும், இல்லை அம்பாசமுத்திரத்தில் பேசினப்பவா இருக்கட்டும், தொடர்ந்து பல இடங்களில் மக்கள் மத்தியில் கம்யூனிஸ்டுகளை தாக்கி பேசி வருகிறார். இதற்கு உண்மையான பின்னணி என்னவாக இருக்கும், காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. இது குறித்து தொடர்ந்து நம்முடைய தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக இணைந்திருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள். சார் வணக்கம். இந்த தருணத்தில் இணைப்பில் வந்தமைக்கு முதல்ல நன்றி. ஆரம்பத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்கிறேன் அப்படின்னு பேசியிருந்தாரு. ஆனால் நாளடைவில் பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிஸ்டுகளை பல இடங்களில் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறீங்க, அவங்கள சொன்னால் உங்களுக்கு ஏன் கோபம் வருது, நீங்கள் ஏன் பதில் சொல்கிறீங்க, எங்களையும் தாக்குறீங்க, இது போன்ற கேள்விகளை தொடர்ந்து கம்யூனிஸ்டுகளை நோக்கி அவர் எழுப்புறாரு. இதற்கு காரணம் என்னவா இருக்கும்னு உங்கள் தரப்பு பார்வை என்ன? மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர், இன்றைய சட்டப்பேரவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் குறித்து 10 நாட்களுக்குள் 3 விதமான மதிப்பீடுகளை செய்கிறார். 10 நாளுக்குள்ள ஒரு கட்சியை பற்றி மதிப்பீடு செய்கிற பொழுது 10 நாளுக்குள்ள மாறி மாறி பேசுறதுல இருந்த அவர் ஏன் இப்படி பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அவர் பிரச்சார இயக்கத்தை ஜூலை மாதம் 7ஆம் தேதி கோவை மேட்டுப்பாளையத்தில் தொடங்கினார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த மேட்டுப்பாளையம் கூட்டத்தில் ஒரு பிரச்சாரத்தை தொடங்குகிற பொழுது கம்யூனிஸ்டுகள் கரைந்து போய்விட்டார்கள், இருக்கும் இடம் தெரியவில்லை, முகவரியே இல்லை என்று 7ஆம் தேதி விமர்சித்தார். அதிலிருந்து ஒரு 9 நாள் இடைவெளியில் ஜூலை 16ஆம் தேதி சிதம்பரத்தில் பேசுகிற பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தையும் எங்கள் அணிக்கு வர வேண்டும், நாங்கள் ரத்தன கம்பளம் விரித்து அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம் என்று 9 நாள் இடைவெளி சொன்னார். கரைந்து போய்விட்ட கட்சியை, காணாமல் போய்விட்ட கட்சியை, முகவரியே இல்லாத ஒரு கட்சியை 9 நாளில் நான் ரத்தன கம்பளம் கொண்டு விரிக்கிறேன் வாங்கன்னு சொல்லி அவர் அழைத்தார். அவர் அழைப்பை நிராகரித்தது மட்டுமல்ல, நீங்கள் விரித்திருக்கிறது ரத்தன கம்பளம் அல்ல, இரத்த கரை உடைந்த கம்பளம் என்று விமர்சித்தோம். அதற்கு அடுத்த நாள் திருவாரூர் மாவட்டத்திற்கு சென்ற பொழுது வேறு மாதிரி பேசுகிறார். கம்யூனிஸ்டுகள் திமுகவிடம் பணம் வாங்கி விட்டார்கள், அடிமையாகி விட்டார்கள் என்று மிக கடுமையான ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனத்தை அவர் முன்வைத்தார். கட்சி கரைந்து போய்விட்டது என்று சொன்னவர் ரத்தன கம்பளம் கொண்டு அழைப்பு விடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அழைப்பை நிராகரித்ததற்கு பிறகு திமுகவிடம் பணம் வாங்கியவர்கள் என்று விமர்சிக்கிறார். ஒரு 10 நாளுக்குள்ளர 3 விதமான மதிப்பீடுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இவர் ஒரு கட்சியை பற்றி மதிப்பிடுவதற்குரிய அந்த தார்மீக தகுதியையோ பலமோ இல்லாதவர் என்கிற நிலையை இது காட்டுகிறது. எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் அரசியல் ரீதியாக திரு எடப்பாடி அவர்களை விமர்சிக்கிறோம். தனிப்பட்ட முறையில், தரம் தாழ்ந்த முறையில், உரிமையில் நாங்கள் விமர்சித்தது கிடையாது, என்றும் கிடையாது, இன்றும் கிடையாது, நாளையும் கிடையாது. நாங்கள் கேட்கிற கேள்வி என்னவென்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி ஒரு அபாயகரமான கட்சி, ஒரு வகுப்புவாத கட்சி, ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாத கட்சி, பாசிச கொள்கையில் நம்பிக்கையுடைய கட்சி, அந்த கட்சியோடு நீங்கள் சேரலாமா என்பது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இவர் கடவுளாக கருதுகிற, பூஜிக்கிற அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பாஜகவோடு சேர்ந்து அணி சேர்ந்து தேர்தலில் நின்று வெற்றியும் பெற்று திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராவதற்கு காரணமாக இருந்தார். அவருடைய அமைச்சரவையில் அதிமுக நண்பர்கள் அமைச்சராகவும் அங்கம் வகித்தார்கள். அத்தகைய ஜெயலலிதா அவர்கள் 13 மாத காலத்தில் வாஜ்பாய் ஆட்சிக்கு அளித்த ஆதரவை திரும்ப பெற்று
அந்த ஆட்சி ஒரு ஓட்டில் கவிழ்க்கப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் அப்பொழுது சொன்னார், பாஜகவோடு இனி அரசியல் உறவு கிடையாது என்று திட்டவட்டமாக அறிவித்தார். அவர் மறைகிற வரையில் அந்த கொள்கை நிலைப்பாட்டில் மிக உறுதியாக இருந்தார் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு எதிரான திட்டங்கள் அல்லது மக்களை பாதிக்கிற திட்டங்கள் எதையும் அவர் ஏற்கவில்லை. குறிப்பாக உதாரணமாக உதய் மின் திட்டம் மோடி அரசால் கொண்டு வரப்பட்டது. ஜெயலலிதா அவர்கள் நான் ஏற்க மாட்டேன், இது எங்கள் மாநில மக்களை பாதிக்கும், ஆகவே நான் கையெழுத்தப்பட மாட்டேன், ஏற்க மாட்டேன் என நிராகரித்தார். அவருடைய மறைவிற்கு பிறகு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அந்த திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு அமைச்சர் தங்கமணி அவர்கள் கையெழுத்திட்டார்கள். இது ஒரு பக்கம். அதே மாதிரி ஒன்றிய அரசாங்கம் விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வந்த சட்டங்களுக்கு ஆதரவான நிலை, வக்ஃப் போர்டு சட்டத்திற்கு ஆதரவான நிலை போன்ற பல தவறான முடிவுகளுக்கு எடப்பாடி அவர்கள் ஆதரவாக இருந்து பாஜகவை முழுமையாக ஆதரித்தார். ஆதரித்த எடப்பாடி அவர்கள் பிறகு மீண்டும் பாஜக உறவை முறித்துக் கொண்டு பாஜகவோடு இனி நாங்கள் சேர மாட்டோம், பாஜகவோடு மனிதனாக இருப்போம் எவனும் சேர மாட்டான் என்றெல்லாம் அறிவித்தார். இப்பொழுது அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். இப்ப திடீர்னு போய் சேர்ந்திருக்கிறீங்களே, என்ன காரணம்? எதனால இப்படிப்பட்ட ஒரு கட்சியோடு போய் சேர்ந்தீர்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். இதற்கு அவர் விளக்கம் அளிப்பதற்கு மாறாக வசை மாறி பொழிகிறார். நாங்கள் இப்பொழுதும் சொல்லுகிறோம், அதிமுக பாஜக கூட்டணி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அச்சுறுத்தி மிரட்டி பணியை வைத்திருக்கிறார்கள். எடப்பாடி பாஜகவோடு கூட்டணியாக இருக்கிறார், அதிமுக கூட்டணியாக இருப்பதாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இதை ஏற்கவில்லை. நாங்கள் இப்படி அரசியல் ரீதியாக விமர்சித்தால் அரசியல் ரீதியாக பதில் சொல்வதற்கு மாறாக நீங்கள் தத்துவம் பேசாதீர்கள், அரசியல் பேசாதீர்கள் என்று எங்களுக்கு அவர் புத்திமதி சொல்லுகிறார். அரசியல் பேசாம ஒரு அரசியல் வேற என்ன பேசுவாரு, தத்துவம் பேசாம வேற என்ன பேசுவாரு? தத்துவம் பேசக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது என்றால் அது என்ன அரசியல்? வெந்ததை தின்று விதி வந்து சாவதான் அரசியலா? இதுதான் நாங்கள் எழுப்புகிறோம். வெந்ததை தின்று விதி வந்து சாவதான் அரசியலா? இதுதான் நாங்கள் எழுப்புகிற கேள்வி. இதற்கு நாங்கள் ஒரு முழுமையான பதிலை அவரிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்கு பச்சையாக துரோகம் செய்கிறது. அதற்கு பல்வேறு சான்றுகள் இருக்கிறது. அதாவது தேசிய கல்விக் கொள்கையை வலுக்கட்டாயமாக திணிப்பது, அதை ஏற்கவில்லை என்றால் அதற்கான நிதியை நாங்கள் கொடுக்க முடியாது என மறுப்பது, மும்மொழி திட்டத்தை புகுத்துவது போன்ற பல நடவடிக்கைகள் இருக்கிறது. தேசிய பேரிடர் நிதி வழங்கவில்லை, பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை, தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார்கள், தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள், தமிழ்நாட்டிற்கு பாஜக அரசு துரோகம் செய்கிறது. அப்படிப்பட்ட துரோகத்திற்கு திரு எடப்பாடி அவர்கள் துரோகம் போகலாமா, துணை போகலாமா என்றுதான் நாங்கள் கேள்விகள் எழுப்புகிறோம். இந்த கேள்விகளுக்கு அவரால் விடையளிக்க முடியவில்லை, விடையளிக்க அவரால் முடியாது. ஆகவே அதற்கு மாறாக அவரை நம்பியிருக்கிற கட்சி அணிகளை திருப்திப்படுத்துவதற்காக அவர் கம்யூனிஸ்ட்களின் மீது ஒரு கடுமையான தரம் தாழ்ந்த விமர்சனம் அல்ல, தரம் தாழ்ந்த தாக்குதல், அது அவதூறு பேசுவது, இத்தகைய நிலைப்பாட்டை எடப்பாடி அவர்கள் மேற்கொள்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி இது மாதிரியான அவதூறுகள் ஏராளமானவற்றை இந்த 100 ஆண்டு காலத்தில் சந்தித்திருக்கிற 100 ஆண்டு கால கட்சி இது. எத்தனையோ பேர் எங்கள் கட்சியில சேர்ந்தவர்களை கொன்றிருக்கிறார்கள். அரசாங்கம் துப்பாக்கியால் சுட்டு கொன்று குவித்திருக்கிறது. சித்திரவதைக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம், விஷம் கொடுத்து கொல்லப்பட்டிருக்கிறோம், அடித்தே கொல்லப்பட்டிருக்கிறோம். இவைகளை எல்லாம் பார்த்த கட்சி தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. பணங்காட்டு நெறியது, சலசலப்பிற்கு அஞ்சாது என்பதை மட்டும் நான் எடப்பாடி அவர்களுக்கு மெத்த பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.